ஈஸியான டேஸ்ட்டான கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஊற வச்ச அரை கப் பருப்பு எடுத்துக்கலாம். இது கூட 5 பல்லு பூண்டு, ஒரு 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 4 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் தூள், சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்ததும் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. தேங்க்யூ.